ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள் புலாவ் பண்ணுறதுக்கு 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சாஹி ஜீரா, 2 பிரியாணி இலை, 4 சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சாஹி ஜீரா இல்லைன்னா நார்மலான ஜீரகம் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது கூட 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கிக்கோங்க. ரொம்ப கலர் மாறி வரணும்னு அவசியம் இல்லை. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை நல்லா வதக்கிக்கலாம். இது கூட ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கோங்க. கஸ்தூரி மெத்தி சேர்க்கும் போது ரொம்ப வாசனையாக இருக்கும், புலாவ் டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லாட்டினா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அது கூட நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் சேர்த்துக்கேன். வெஜிடபிள் புலாவ் செய்யும்போது காய்கறிகளை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் எதுவோ அதை சேர்த்துக்கலாம். இப்போ காய்கறிகளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை தண்ணியை சுத்தமாக ஃபில்டர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் 2 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 3.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். 3.5 கப் தண்ணி சேர்க்கறதுக்கு நான் ஃபஸ்ட்டு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து லைட்டாக இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். டோட்டலாக 3.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தேங்காய் பாலையும் சேர்த்து, தேங்காய் பால் வேண்டாம் உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் நார்மலான தண்ணி கூட சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து குக்கர் விசில் போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கமகமங்கிற வாசனையோட உதிரியான ஒரு வெஜிடபிள் புலாவ் ரெடி. இந்த மாதிரி ஓரங்களில் கொடுத்து கிளறி விடுங்க. நடுவில் எடுத்திங்கன்னா சாதம் உடஞ்சி போகிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், சூப்பரான வெஜிடபிள் புலாவ்